ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இறாலையும் நண்டையும் சுத்தப்படுத்தி காட்ட போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இறாலை சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இறால் பாருங்கள், இப்படி எடுத்துக்கோங்க. இறாலில் 3 பகுதி இருக்குங்க. தலைப்பகுதி, கண்டப்பகுதி, வால் பகுதி. அதில் தலைப்பகுதியை இப்படி கையில் பிடித்து லைட்டாக ரைட் ஹேண்டில் வச்சு இப்படி எடுத்திங்கன்னா தலை துண்டாக வந்துடுங்க. அதுக்கப்புறம் கண்டப்பகுதியை மேல் பக்கமாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க தோலை எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். லாஸ்ட்டில் கடைசியாக இருக்கக்கூடிய வால் பகுதியை பிடிச்சி இழுத்திங்கனாலுமே போதும், வந்துடும். இப்படி பண்ணாலுமே போதுங்க, இறால் க்ளீன் ஆகிடும். நான் ஒரு 4-5 இறாலை எடுத்து உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி ஃபஸ்ட்டு தலையை புட்டு எடுத்துருங்க. அடுத்தது கண்டப்பகுதியை எடுங்க. அப்படியே ரவுண்டாக அப்படியே பவுச் மாதிரியே இழுத்திங்கன்னா வந்துடும். கடைசியாக அந்த வால் பகுதி அதையும் பார்த்திங்கன்னா கடைசி வாலில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா மொத்தமாகவே வந்துடும். கஷ்டமே இல்லைங்க. இறால் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் க்ளீன் பண்ணனா கடகடன்னு க்ளீன் பண்ணிடலாங்க. இப்படி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இறாலையும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4-5 இறாலை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படியே மேலே இருக்க தோல் மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றோட ஒன்றுலாம் அட்டாச் ஆகிலாம் இருக்காதுங்க. நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கனாலுமே பவுச் மாதிரி தனித்தனியாக வந்துடும். தலையை பிச்சிருங்க, நடுவில் இருக்க கண்டத்தை பிச்சிருங்க, கடைசியில் வாலை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கனாலுமே போதுங்க, வந்துடும். இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பாருங்கள், ஒரு இறாலை எடுத்து அதை மேல் பக்கமாக கையில் பிடிச்சிக்கிங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு சின்ன ஷார்ப் நைஃப் எடுத்து லைட் அதில் கீறி நடுவில் இருக்க பச்சை கலரில் குடல் மாதிரி இருக்கும், அதை எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க, சுத்தமாக முடிஞ்சிச்சு, சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்படியே ஒரு இறாலையும் நீங்கள் முதல்ல தோல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. தலை, தோல், அந்த வால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இறாலையாக எடுத்து நடுவில் சென்டரில் லைட்டாக கீறி அதில் நம்ம கை வச்சு இப்படி இழுத்திங்கனாலுமே போதும், அந்த பச்சை கலர் குடல் வந்துடும். இப்போ நான் ஒரு 4-5 இறாலை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். க்ளீன் பண்ணிக்கிங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிறத பிடிச்சி இழுத்திங்கன்னா போதும், ஈஸியாக வந்துடும். பக்கத்தில் சின்ன பிளைடு அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது, அதனால் நீங்கள் பழைய கத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு யூஸ் பண்ணாத கத்தியை எடுத்து நீங்கள் லைட்டாக கீறிட்டு நடுவில் நம்ம விரலை வச்சு இப்படி இழுத்திங்கனாலுமே போதும், அந்த பச்சை கலரும் வந்துடும். ஸோ இப்படியே எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கீறி அது உள்ளே இருக்கக்கூடிய குடல் பகுதியை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றப்ப அப்படியே மணல் மாதிரி நரன்னு நம்ம வாயில் தட்டுப்படும். அது மட்டும் இல்லாமல் வயிறு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் ஒரு 4-5 இறாலை பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க தோலையும் எடுத்து நடுவில் இருக்க குடலையும் எடுத்து சுத்தம் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ எல்லா இறாலையும் நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எல்லா இறாலையும் நான் பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய தோல் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய குடல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டேன். இப்போ தண்ணி விட்டு ஒரு 2-3 டைத்துக்கு பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் தண்ணி விட்டு நல்லா கையை விட்டு இப்போ நம்ம என்ன தான் மேலே இருக்க தோல் நடுவில் இருக்க குடல் எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இறாலில் அந்த பச்சை சின்ன குடல் பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஒட்டிகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இறாலினுடைய மீசையினுடைய பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்குங்க, அதெல்லாம் நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்குங்க. இப்போ இது கூட கடைசியாக முக்கியமான ஒரு பொருள் சேர்த்து நம்ம சுத்தப்படுத்தணுங்க. இறால் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணாலுமே ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல்லு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கவுச்சி ஸ்மெல்லு வரக்கூடாதுன்னா நான் முக்கியமாக ஒரு பொருளை சேர்க்க சொல்கிறேன். அந்த பொருளை சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் பண்ணி பாருங்களேன், அந்த இறாலினுடைய நாத்தம் வரவே வராது. அது வேறு எதுவும் இல்லைங்க, மஞ்சத்தூள் தாங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கையை வச்சு நம்ம மீனுக்கு உப்பு போட்டு குடாய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஜென்டிலாக குடாய்ங்க. ரொம்ப போட்டு இழுன்னு இழுத்திங்கன்னா அப்படியே குடலாக வந்துடும். அதனால் லைட்டாக ஜென்டிலாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கிங்க. 2-3 இப்போ ஒரு 2-3 டைமு நல்லா தண்ணி போட்டு அலசி எடுத்திங்கன்னா இறால் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆகிடுங்க. அந்த கவுச்சி ஸ்மெல்லு வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் செஞ்ச பிறகும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸ்மெல்லு நல்ல ஸ்மெல்லாக தான் வருமே தவிர அந்த இறாலினுடைய ஸ்மெல்லு வராதுங்க. இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடும் இறாலை. இப்போ சுத்தப்படுத்தியாச்சு இறாலை. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா
நண்டு க்ளீன் பண்ணலாங்க. இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எல்லாம் நல்லா சாப்பிட்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணவும் தெரியல, சமைக்கவும் தெரியல. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குன்னு வெளியே போகிறப்ப அவங்க சரியாகவும் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வாங்குகிற ரேட்டை விட அதில் பாதி தர வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்மளே வீட்டில் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இறால் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நண்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க. நண்டு ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமே கிடையாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு நண்டு எடுத்துக்கலாம். பின்னாடி பக்கத்தில் இருந்து ஒரு ஓடு மாதிரி ஒட்டிகிட்ருக்கோம். அதை லைட்டாக எடுத்து இப்படி பிரித்து எடுத்திங்கன்னா அந்த பின்னாடி இருக்க ஓடோடு சேர்த்து முன்னாடி இருக்க பெரிய ஓடும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பக்கு மாதிரி வந்துடுங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ஓடு எடுத்தோடனே அந்த எடுத்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி நிறைய நீட்டாக இருக்கும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கை வச்சு பிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நண்டுனுடைய கால் தான். அதில் சிதைப்பாங்கான பகுதியை விட்டுறணும். சிதைப்பாங்கு இல்லாத பகுதியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிச்சு உடச்சி ஈஸியாக எடுத்துடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. நான் ஒரு 2-3 நண்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடணும். இப்போ அடுத்த நண்டு எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ ஒன்று க்ளீன் பண்ணிட்டேன், அடுத்ததையும் நான் க்ளீன் பண்ணி இப்போ காட்டுறேன், பார்த்துக்குங்க. ரொம்ப ஈஸி நண்டு க்ளீன் பண்ணுறது. அதே மாதிரி தான் நண்டை பின்னாடி பக்கமாக திருப்பிக்கிட்டு அந்த ஓடை பிடிச்சி இழுத்திங்கனாலுமே போதும், முழு ஓடும் அப்படியே வந்துடும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது சில பேர் போடுவாங்க, பட் நான் போட மாட்டேன். அதையும் நல்லா நான் வந்து பார்த்திங்கன்னா கை விட்டு எடுத்துருவேங்க. இப்படி இந்த பகுதியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த வெள்ளை கலர் சதை பகுதி ப்ளஸ் கால் பகுதி மட்டும்தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. அதனால் அதை மட்டும் வச்சுக்கிறேன். நான் தேவையில்லாதது எல்லாத்தையும் நான் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நண்டையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி நம்ம காமிச்சிட்டேன். இப்போ இதை கழுவுணுங்க. தண்ணி விட்டு நல்லா ஒரு 2-3 டைம் வந்து கழுவுறப்போ கொஞ்சம் வேலை இருக்கும் நண்டில். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்படி க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். 2 நண்டு க்ளீன் பண்ணிட்டேன். நண்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி விட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி விட்டுட்டு ஒரு நண்டையும் கையில் எடுத்துக்குங்க. ஒரு கால் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய கால் பகுதி இடுக்கில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கடல் மண், அடுத்தது பாசி, இந்த மாதிரிலாம் ஒட்டிக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நல்லா கை நகம் வச்சு இல்லைன்னா கத்தி வச்சு லைட்டாக கீறி ஒரு இடுக்குக்கு நடுவுலையும் கீறி இந்த மாதிரி தனித்தனியாக கையில் வச்சு எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகும். இப்படியே எல்லா நண்டுகளையும் எடுத்து அந்த ஒரு ஓரப்பகுதியிலையும் லைட்டாக கை வச்சு கீறி இல்லைன்னா கத்தி வச்சு கீறுங்க. நான் வந்து டேப்பில் வச்சு கழுவுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேப்பில் தண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒன்று காமிக்கிறப்ப அந்த ஃபோர்ஸாக விடுற தண்ணியில் ஈஸியாக க்ளீன் ஆகும். அதாவது அப்படியே சென்டர் போர்ஷன் காமிக்கக்கூடாதுங்க. சென்டர் போர்ஷன் காமிச்சிங்கன்னா அதில் இருக்க சதையெல்லாம் வந்துடும், நம்ம சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய பகுதியெலாம் வந்துடும். அதனால் சைடில் தான் காமிக்கணும். அந்த கால் ஒட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியை காமிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வீடியோவுக்காக தனியாக கையில் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். நல்லா நம்மளுடைய கைனாலேயே ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டோம்னா அந்த சைடில் இருக்க அழுக்கு, பாசி, மண், கடல் மண் எல்லாம் வந்துடும். இது கடல் நண்டுங்க. நடுவுலையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த குடலுமே பிடிக்காது. அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறது, ஆரஞ்சு மாதிரி இருக்கிறது, அந்த ஆரஞ்சு மாதிரி இருக்கிறதுல சில பேர் அப்படியே போடுவாங்க, எனக்கு பிடிக்காதுன்றதுனால அதை எடுத்துட்டேன். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நண்டையும் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு பாத்திரத்தில் நல்லா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நண்டு, இறால், மீன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கங்க. அப்போ தான் வசதியாக சுத்தப்படுத்த முடியும். இப்போ நான் போட்டு ஒரு 2-3 டைமு தண்ணி விட்டு கையை வச்சு நல்லா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சிறகை தண்ணியில் குளிக்கும் பாருங்கள், அந்த மாதிரி அடித்து கழுவணுன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகிடும். இப்போ நண்டும் க்ளீன் ஆகிடுச்சு, க்ளீன் பண்ணிட்டேன். இதே மாதிரி இப்போ இறால் க்ளீன் பண்ணி காமிச்சேன், நண்டு க்ளீன் பண்ணி காமிச்சேன். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி க்ளீன் பண்ணுங்கள், சுத்தமாக இருக்கும். நம்ம வெளியே சுத்தப்படுத்துறதோடு சரிங்க, வீட்டில் சுத்தப்படுத்துறது தான் பெஸ்ட்டு. நான் என்ன தான் வெளியில் சில டைம் அவசரத்துக்கு க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வருவேன், ஆனாலும் வீட்டில் வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் க்ளீன் பண்ணுவேங்க. எனக்கு அவங்க க்ளீன் பண்ணாலும் நான் க்ளீன் பண்ணால் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்தியாக இருக்கும். இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணவே தெரிய மாட்டேங்குது. இதை பார்த்து கற்றுக்குங்க. பாய்.